மக்களே, நம்ம வீடியோ வந்து மைவித்திரையில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி நிறைய மெம்பர்ஸ்லாம் நிறையா ஃபேமிலி உறுப்பினர்லாம் இருப்பீங்க. இப்போது நான் வந்து இந்த வீடியோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு போட்டு. அவர் வந்து போகும்போது ஓனர் வந்து சத்யானந்தன் வந்து என்ன சொன்னாப்ப, வந்துடுவேன் ஓரிரு மாதம் சொன்னார். ஓரிரு மாதமோ ஓரிரு வருடமான்னு தெரியல. நான் வருடங்களும் போயிடுச்சு. ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து வருஷக்கணக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் போடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் வந்து யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணலை, நிறைய இதெல்லாம் பண்ணலை. ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஓடுறது தானே, ஒவ்வொருத்தரும் நபருக்குள்ளேயும் ஓடுறது தானே. அது உங்களுக்கு உள்ள கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் செக்ஷனில் தெரிவிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணுறோம். நாங்கள்லாம் எல்லாம் என்னை போல தான் எல்லாருமே லோன் நம்ம நல்லா சம்பாதிக்கணும், போட்ட காசு எடுத்துடலாம் அப்படின்ட்டு என்ன செய்கிறோம். நான் ஐடி போட என்னுடைய ஹஸ்பண்டுக்கு, அடுத்து என் சிஸ்டருக்கு, இப்படி வீட்டில் ஒரு 5 பேருக்கு போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே 5 கடன் தான். இதில் இப்போ 5க்கும் போட்டு 5க்கும் பணத்தை எடுக்கலை அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ வந்துடும் அப்போ வந்துடுனா 5க்கு ஐடிக்குரிய வட்டிக்கு மேலே வட்டி வந்து 5 இப்போ 5 ஐடிக்குன்னா 5 லட்சம் சில்லறை தான் வருதுன்னு வச்சுக்கோ. 5 லட்சம் 6 லட்சம் தான் சில்லறை வந்திருக்கும். எனக்கு இப்போ கடன் மட்டும் 20 லட்சம் ஆயிடுச்சு. சரிங்களா? 20 லட்சத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா நம்பிக்கை, ஒரு மனுஷன் கொடுக்குற வார்த்தை, நான் வந்துடுவேன் அப்படின்னு. நீ வருவ, எப்போ வருவ, அதுக்குள்ளேயும் பாதி பேர் செத்து போயிடுவான். நீ வந்து பேச முடியல, போயிட்டு வந்துட்டு கோர்ட்டில் ஆப்படி அரசு சட்டத்தின்படி ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகே ரைட்டு. ஆனால் அதுக்குன்னு சில நபர்களை வேலைக்கு எத்தனை உறுப்பினர் இருக்காங்க. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது. ஒருத்தன்ட்டையாவது சொல்லி இந்த சேனலில் இனி மைவித்திரி ஆர்ட்ஸ் எம்டி சேனலில் போட வேண்டியன. எதிராக அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறதுக்கு கூட ஒருத்தன் வீடியோ போட்டு வச்சு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு இத்தனை கோடி மக்கள் நம்பிக்கையாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சி உட்காந்துருக்க நீ, உனக்கு வந்து என்னது ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்க. நீயும் பேச மாட்டேன். உனக்கு கீழே யாரையாவது ஒருத்தரை பேச சொல்லணும். நம்ம தான் பேசக்கூடாது. ஒரு நம்பிக்கையை கொடுத்து நல்ல வேலை இன்னும் பேசலை, இனிமேல் பேசிடாதீங்க நம்பிக்கை கொடுக்குற மாதிரி. அவ்வளோ மக்களும் அவ்வளோ நம்புகிறாங்க. இன்னும் கூட நிறைய பேர் நம்பிக்கிட்டு தான் கிடக்காங்க. நான் எனக்கு கூட ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இனி வருமா என்னன்னு தெரியல, சத்தியமாக வராது. ஏன்னா என்ன நல்லா யோசித்து பாருங்கள். எல்லோரும் வரும்னாங்க. ஏன் அவருக்கு பிரச்சனைன்னு எல்லோரும் போய் கோயம்புத்தூரில் கூடணும்ல. இப்போ நம்மளுக்கு பிரச்சனை எல்லோரும் ஒன்றா கூடி எங்கே போய் கூடுறது? அப்படி கூட முடியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்கம்பாங்க. அந்த கேஸ் நடக்குமா? என்னன்னு செய்யும்? அப்படி தான் செய்வாங்க. சரி, அவர் ஜெயிலுக்கு போனார். அடுத்து அவர் இடத்துல ஒருத்தர் வந்தார், அன்பாந்தான்ட்டு. அப்படியே போயிட்டார். அந்த ஒரு 10 நாள்லேயோ 1 வாரத்துலேயோ டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணுறதும் அது ஓப்பன் பண்ணுறதும் அதோடு போயிட்டார். அடுத்து மறுபடியும் இவர் வந்தார், எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு போயிட்டார். என்னமோ அரசியல்லாம் ஓப்பன் பண்ண போகிற மாதிரி அப்படிலாம் சொன்னாங்க. இது நான் சட்டத்துப்படி போகிறேன், கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா, சரி இத்தனை கூட்டிகிட்டு இருக்கும், நீ சம்பளம் போட்டிருக்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குங்க, நான் எல்லாமே நம்மளுக்கு ஜாதகமாக இருக்குது, எல்லாமே கோட்டை எல்லாமே நல்லா ஜாதகமாக இருக்குது அப்படின்னு கொலை செஞ்சவனே இல்லை. அப்படி இல்லை ஜாமீனில் வந்து பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நீ அந்த பெரிய அளவு தப்பு பண்ணியிருக்க. மக்களுக்கு நீ உதவி செய்கிற, எல்லாம் செய்கிற, உங்களை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்கங்கிறாங்க. சரி, என்னமோ நீங்கள் சட்டத்துப்படியே நடந்துட்டு போங்க, எங்களுக்கு தெரியாது சட்டம்னா. அதுக்கடுத்து அந்த அன்பாந்தம் போனவரை அதோட நிப்பாட்டி இருக்கணும். இந்த ஒருத்தர் நம்பிக்கை கொடுக்கறதுக்கு வந்தார் பாருங்க, கேடிவிலேருந்து. அந்த ஆளை வயிறை யாரை வந்து என்ன செய்ய? அந்த கேடிவியில் இருக்கிறவங்க அவ்வளவு நம்பிக்கை மக்களுக்கு
உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களே தெரில. என் மையத்தில் அவ்வளோ சாதகமாக இருக்குது, இது சாதகமாக இருக்குன்னு. அப்போ இப்போ வந்துடும், அப்போ வந்துடும், இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும், நல்ல குட் நியூஸ் வருதுன்னு. சரி அவங்க தான் போயிட்டாங்க. அதோட அவரும் ரிலீஃபாக ரிலாக்ஸாக எனக்கு தலைவலிக்குது நீங்களாம் ஃபோன் போட்டு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்ட்டு வெளியே போயிட்டார். சரி கேட்டுக்காருன்னு கேன்சலு. அடுத்து வந்து உட்காந்தாங்க பாரு இந்த 1-2 சேனலு, அதையும் க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க. சரி அதோ இப்போ அந்த 1-2 சேனலுமே பாருங்களேன், இந்த ஒருத்தன் பேசி வளன்னு மைவித்திரிக்காகவே பேசிகிட்டு இருப்பான். அது உண்மையை போடுறானா பொய் போடுறானேன்னு தெரியும். இந்த எம்ஜே சேனல்லாம், இந்த வினோத் சேனலு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆணியில் அடித்த மாதிரி சொல்லுவாங்க. வந்துடும் 1ஆம் தேதி வந்துடும், இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், பேமெண்ட் உறுதி, இது உறுதி அது உறுதின்னு வாய்க்குள்ளேயே சொன்னாங்க. ஒருத்தரையும் காணும், கம்பெனியும் காணும், கம்பெனி இருந்த இடத்தையும் காணும். கம்பெனி இருந்த இடத்த காணும்லாம் சொல்ல முடியாது. கம்பெனியில் போட்ட கடைகள்லாம் போட்டாங்க பாருங்கள். நம்ம மாதிரி ஆளுங்க 1 வருஷம் வெட்டியாக வாடகை கட்டினதான் மிச்சம், கடன் மேலே கடன் ஆனதான் மிச்சம். ஏன் வந்து சம்பளத்தை கொடுத்தாலுமே கொடுப்பாப்லையா கொடுக்க மாட்டேன், 1 ரூபா கூட வேஸ்ட் ஆகாதுன்னு சொன்னார். அத்தனையும் கடனை வாடகை வட்டி மேலே வட்டியை கட்டுறதுக்கு சரியாக போகுது. இப்போ பாதி பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்க பார்த்து 40 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க தான். இனிமேல் போய் எல்லோரும் செஞ்ச வேலையை பழைய வேலையை செய்யுங்காங்க. எந்த பழைய வேலையை செய்ய? யாராவது கொடுப்பாங்களா பழைய வேலையை? அதே கம்பெனிக்கு மூஞ்சியை வச்சுட்டு போக முடியுமா? உனக்கு என்னது பிஎஃப் இஎம்ஐ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அந்த கம்பெனியில் போய் எனக்கு மறுபடியும் சேர்த்துக்கோங்கன்னு யாராவது பிச்சை பேக்க முடியுமா? சரி பக்கத்தை விட்டு சரி பிச்சை எடுக்கிற மாதிரி போய் கேட்டாலுமே ஆம்பளைய போகலாம், பொம்பளையை எப்படி போக முடியும்? பொம்பளை என்ன வேலைக்கு போவா? அதே வேலைக்கு போய் நம்ம போய் உட்கார முடியுமா? ஒரு இடத்துல போய் நான் தான் போய் அக்கௌண்ட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு ஸ்டோரில் தான் எனக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா, இப்போ புதுசாக வர்ற எந்த கம்பெனிலையுமே பாருங்கள், ஒருத்தன் ஃப்ரெஷ்ஷாக வர்றவன்னு தான் போயிருப்பான். வேலையில் தொடர்ந்து இருந்திருந்தா சரி வச்சுருப்பான். நீ போயிட்டு நான் வரேன்னா அவனுக்கு பயம் இருக்கணும், ஓனருக்கு இவன் எப்போனாலும் வெளியே போவான்னு. எப்படி சேர்ப்பாங்க? கடன் மேலே கடனானதான் மிச்சம். அடைய என்ன சொல்கிறது, நம்பி 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 நம்மளை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரையும் இந்த மாதிரி முதல்ல கூட்டங்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்குது போ. சரி இனிமேல் நான் கூட அவ்வளோ இதுலேருந்து நான் சம்பளமே அந்தளவுக்கு எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, போட்ட காசே எடுக்கலை. இதில் நான் என்னமோ இந்த ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி மை3 ஆட்ஸ் AKR7 லைஃப் ஸ்டைல்னு போட்டேன். இனிமேல் மாற்றிக்கிறேன் AKR7 லைஃப் ஸ்டைல்னு. பிச்சைக்காரங்களோட அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்களாம் தெய்வம், தெய்வம், பிச்சை எடுக்கிறவங்க அப்புறம் அவங்க கூட ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு எடுத்தால் கூட மாதம் 3000 ரூபா எடுத்துருவாங்க மக்கள். அதை விட படுமோசமாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் நரக வேதனையாக இருக்குது. எல்லார் வீட்லேயுமே இப்போ வந்து நிறைய பிள்ளைங்க இருக்காது, ஒரு பிள்ளைங்க தான் இருக்குது. அந்த ஒரு பிள்ளையும் இருக்கிற வேலையை விட்டு போட்டு நானே எங்கள் வீட்டுக்காரங்க இந்த வேலையை மைவித்திரியை நம்பி உட்காந்து ஒத்த பிள்ளைக்கு ஒரு உருப்படியை கேட்குறத வாங்கி கொடுக்க முடியல. இப்போ எந்த இடத்துக்கு வேலை போகிறது? அதனால் இனிமேல் மைவித்திரி வரும் அப்படின்னுக்கிட்டு இருந்தாங்கன்னா யாரும் நம்பாதீங்க. அது வாட்டுக்கு வரும்போது வரட்டும், நீங்களாட்டுக்கு செய்கிற வேலையை செய்யுங்க, சரிங்களா? அது எல்லோரும் தற்கொலை பண்ணுற அளவுக்கு முடிவில் இருக்குது. எனக்கே அப்படி தான் தோணுச்சு நேற்று முந்தானத்துலாம். அவ்வளோ கடன் நெரிச்சல், யாருக்கு ஹெல்ப் பண்ணுவா? யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்களுக்கும் நம்மளை மாதிரி பிரச்சனை தான். இப்போ உள்ள கலிகாலத்தில் எல்லாம் அவன் பிரச்சனையே அவனுக்கு சரியாக இருக்குது, வரவு செலவு. எவன்ட்டையும் போய் கை கேட்க முடியாது. கூட பிறந்தாலும் சரி, அம்மா அப்பாவோ இல்லை தாய் தகவல் உறவினர்கிட்ட நண்பர்கிட்ட யார்ட்டையும் கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் உதவுன்னு என்ன இருந்தாலுமே கொடுக்கறதுக்கு வரவு செலவு கரெக்டாக இருக்குது, அதுதான் உண்மை, சரிங்களா? நாட்டில் பொருளாதாரம் அந்தளவுக்கு இருக்குது. எஜுகேஷனுக்கு ஃபீஸு தொட்டதுக்கு பிறந்ததுலேருந்து ஆஸ்பத்திரியில் டெலிவரி ஆனதுலேருந்து சாவர குழியில் போகிற வரையும் எல்லாத்துக்கும் காசு காசு காசுங்கும்போது எப்படி எவன் மிச்சம் வச்சுருப்பான்? அதுக்கடுத்து லோனு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அவனை செருப்பாலே அடிக்கணுங்கிறேன். அவன் வீடு கட்ட போகிறேன்னா லோனு, கார் வாங்க போகிறேன்னா லோனு, பழிக்கிறதுக்குலாம் லோனு, எல்லாத்தையும் லோனு கொடுத்துறேன். எங்கள் தாத்தா காலத்துலலாம் ஒரு பையன் லோனு வாங்குறதுக்கு அடுத்தவன்கிட்ட காசு வாங்குறதுக்கே பயப்படுவாங்க. இருக்கிறத வச்சு வீடை இந்த ஒரு சோறை பூசுவாங்க காசை வச்சு, அடுத்த காசு இருந்தால் அடுத்த சோறை பூசுவாங்க, அடுத்து ஜன்னலை வைப்பாங்க, அடுத்து விளக்கு வைப்பாங்க. மேலே காங்கிரீட் போடுறதுக்கு மாதக்கணக்காகும்.
அப்படி எடுத்து வீடு கட்டினாங்க, ஒத்த பைசா காசு வாங்காமல், கடன் வாங்காமல். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 4 நாள்லையா 2 நாளில் வீடை கட்டி முடிச்சிடும். ஏன்னா காசு இருந்தால் 2 நாளில் கட்டிட்டேன். அப்புறம் வருஷம் பூரா அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு லோனை கட்டுறதுக்கு லோன் அணைஞ்சிட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டுட்டு வர இருக்குது. அந்த பொழப்பு தான் இருக்குது என் பொழப்பு. இது மாதிரி எத்தனை பேருக்கு பொழப்பு இருக்குதுன்னு தெரில. என்ன செஞ்சு பிழைக்கிறதுனே ஒன்றுமே புரியல. அவன் அந்த மைவித்திரி வருமா எப்படி மரியாதை கொடுக்க? ஒரு ஓனர்னா சொன்னபடி நடக்கணும். நான் செய்வேன்னா செய்வேன், செய்ய மாட்டேன்னு செய்ய மாட்டேன். இல்லை உன்னால் அந்த இடத்துல இருந்து செய்ய முடியலையா, வேற ஒருத்தனை நான் போட வேண்டியானே. அந்த இடத்துல யாருமே இல்லையா? உனக்கு தான் பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை. கம்பெனியை பற்றி எந்த பேச வேண்டாம். ஒரு நம்பி வந்து பேசினாலே ஏன் அன்னைக்கு மட்டும் நியூயார்க் மட்டும் பேசுனேன், யாருமே பேசக்கூடாதா? நீ பேச வேண்டாம். ஒரு உறுப்பினர் எத்தனை பேர் மீட்டிங் போடுறலாம், பேசலாம், ஏதாச்சும் செய்யலாம்ல. ஒருத்தர்கிட்ட கூட ஒரு தகவல் கூட இல்லை. உண்மையிலேயே மைவித்திரியை பற்றி அகனிஸ்டாக பேச சொல்லுங்க. நம்ம அந்த சார் அவங்க பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்கான். மைவித்திரியை சப்போர்ட்டை சம்மந்தமாக ஒருத்தன் போட சொல்லுங்கள். என்னன்னு எனக்கு தெரியல. கம்பெனியில் தகவல் வரல, எம்டி வரணும், எம்டி சேனலில் பாருங்கள். எம்டிக்கு வெப்சைட் வேறு ஓப்பன் பண்ணாங்க. எதுக்கு ஓப்பன் பண்ணாங்க தெரியல. வாட்ஸ்அப் குரூப் சேனல் வேறு வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. பூரா நம்ப வச்சு கடுதறினா அப்டேட்டுன்னு நல்லா ஆகிக்கிட்டு இருக்கான். என்னது கம்பெனியில் இது பேர் என்னது ஆப்பு நல்லபடியாக ஒர்க் ஆகுது, நாங்களாக தான் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்காங்க. நீ ஏன் எதுக்கு நிறுத்தி வச்சுருக்க? என்னத்துக்கு அழுதியோ. சரி, எது எப்படி இருக்குன்னு தெரியுமா? வேணுக்குன்னே மக்களை ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது. அவன் எதிரில் இருக்கிற உன் மேலே கேஸ் போட்டிருக்கான். நீ ஒவ்வொரு இடத்துக்கும் நீ போக வேண்டியானே. நானாக போய் சரண்டர் ஆகணுன்ட்டு நீயே தலையை கொடுத்து அப்போ வேணுக்குன்னே தானே பண்ணுறீங்க. மக்களை கதியாகட்டும், ஏமாறட்டும், நம்ம சுருட்டிட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் இன்னும் பேச தான் செய்வேன். ஏன்னா அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன். நான் அவ்வளோ இது பண்ணியிருக்கேன். என்னை போய் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரில. பாவம் இந்த இதுலலாம் எத்தனை பேர் நடக்க முடியாதவங்க, ஊனமுட்டுறவங்கள, அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கொடுக்க வச்சு வயசானவங்கெல்லாம். ஆனால் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு அதை வந்துட்டேன். சரி, இத்தனை பேர்த்துக்கு வாழ்வு கொடுக்காங்களேன்ட்டு நம்மளும் வருவோம்ன்ட்டு வந்துட்டேன். ஒரு 2 மாதம் சுதாச்சிருந்தேன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் இதெல்லாம். சரி போட்டுட்டேன். கடன் ரெக்கச்சக்கமாகிடுச்சு. இப்போ அவன் கடன் கொடுப்பான் தெரியல. அவனாட்டுக்கு அங்கே இருக்கான் கேஸ் வயதான்ட்டு கேட்டு வந்தேன். இப்போ மறுபடியுமே வந்தாலுமே என்ன செய்வாங்க? இது என்னது, எனக்கு கோர்ட்டுக்கு கேஸு செலவழிக்க சரியாக போச்சு. சம்பளம் போட்டால் தான் உண்டு. சம்பளம் போடலன்னு என்ன செய்ய? நம்ம 2 மாதமாக உட்காந்து டட்டுன்னு டைப் அடித்தது தான் மிச்சம். ஆமாம், அதனால் மைவித்திரியை நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் மைவித்திரியை தூக்கி போட்டணும் கட்டி அவனுக்கு போட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கள். வரும் நம்பிக்கை 1% கூட கிடையாது. இனி இவங்களே வந்தால் பார்த்துக்கலாம் சரியா? ஆனால் கம்பெனி இருக்குது, கம்பெனி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது, கம்பெனியில் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அங்கே கிட்டத்தனது அப்படி கடையெல்லாம் இழுத்து மூடி போயிட்டாங்க. எல்லோரும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு கடை கூட கிடையாது. அது பொருட்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா குப்பையில் போடுங்க, கலவதையாக இருக்கும். ஆனால் அதுக்கடுத்து ஏன்னா கடையில் கம்பெனியில் பூட்டாமே கிடந்திருக்கும். அந்த பொருளை பழைய ஸ்டாக்காக தான் இருக்கும். தயவு செஞ்சு அதெல்லாம் யாருக்கிட்டும் கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து இன்னொன்று கடை கம்பெனிலாம் வாடகை கொடுத்துட்ருக்காங்க, செஞ்சிகிட்ருக்காங்கன்னு மேலே உள்ள அத்தாரிட்டி மெம்பர்லேருந்து எல்லோரும் உறுப்பினர்லேருந்து யார்கிட்ட பதில் கேட்டாலுமே எனக்கு தெரியாது. கம்பெனியை விட்டும் கொடுக்க மாட்டாங்க. நல்ல கம்பெனி, நல்ல ஓனர் தான், எல்லோரும் நல்ல மனுஷங்க. இப்போ நான் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். நான் கணக்கு பிரிக்கா பிடிச்சிருக்கேன், நான் இழந்திருக்கேன். இப்போ அவருமே சத்யானந்தனுமே ஒருத்தரை வயிறார்ல, அவருக்கு எதிரானவரை ஒருத்தர் வயிறார்ல.
ஏன்னா அவர் வந்து பாடாப்படுத்துகிறான் வேலையில், என்னை வேலை செய்ய விடாமல் பாடாப்படுத்துறதுனால வைகிறாரு. இவன் என் லைஃப்பில் எனக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் எனக்கு வாழ்க்கை தரேன், தொழில் தரேன் அப்படிங்கும்போது நான் வந்து வைய தான் செய்யணும். அதனால் நல்லா நேக்காக மக்களை ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்கிறேன். மொத்தமாக முறையடியாக தட்டினா எல்லாரும் போய் லட்சக்கணக்கில் போய் லாரி பிடிச்சி வந்த மாதிரி வந்து இவனை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்ணும், களி சாப்பிட்ணுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப வச்சு இப்போ வந்துடும், அப்போ வந்துடும், நேற்று வந்துடும், நாளைக்கு வந்துடும், 1ஆந்தேதி வந்துடும், நாளைக்கு நாள் வந்துடும், நல்லா ஏமா வச்சு நம்மளை மாதிரி ஒரு ஜெம்மங்க இருக்கிற வரையும் ஏமாத்துகிற கூட்டங்க ஏமாந்துக்கிட்டு தான் இருக்குங்க. ஆனாச்சே எனக்கு ரொம்ப கடன் பாரம். என்னைய மாதிரி தான் என்னை விட மோசமான நிலைமையில நிறைய பேர் இருக்காங்க. நானே சோத்துக்கு கஞ்சிக்கும் வழி இல்லாமல் கிடக்கிற மாதிரி இருக்குது. என்கிட்ட எனக்கு கீழே ஒரு அக்கா சேர்ந்துருக்காங்க. அவங்க என்னையை போட்டு வைக்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணங்குது அந்த இது. அம்மா மண்டையும் வலிக்கு, உடம்புல பலனும் இல்லை. எனக்கு பாதி ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு பலமே என்னன்னு தெரியுமா? பணம் தாங்க. அதுக்கடுத்து தான் பணம் இருந்தால் தான் என்னது எதனால அவனுக்கு ஆரோக்கியம் எல்லாமே. பணம் இல்லாட்டாலே அவனுக்கு பாதி பலன் எல்லாமே போச்சு. அது மாதிரி மனுஷனுக்கு எல்லாமே போன மாதிரி இருக்குது. இனிமேல் என்ன வேலை செஞ்சு என்ன பிழைக்க, யாராவது ஏதாவது வேலை இருந்தால் ஐடியா மட்டும் கொடுங்க. அது செட் ஆகாதுன்னு பார்த்துக்கிறேன். அதுக்காக தப்பாக என்னத்தையாவது போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம நல்ல வேலை நேர்மையாக சம்பாதிக்கணும். 1 ரூபா சம்பாதிச்சாலும் நேர்மையாக சம்பாதிக்கணும். அடுத்த வீட்டை எடுத்து முள்ள மாதிரி பண்ணியில் படிக்க நான் சம்பாதிக்கக்கூடாது. நான் அந்த சேனலில் மைவித்ரி ஆர்ட்ஸ் AKR7 போட்டிருந்தேன். அந்த மைவித்ரி ஆர்ட்ஸ்லேருந்து தூக்கிட்டு AKR7 லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் இருக்கும். நம்ம சேனலை ஒரு பையனும் பார்க்க மாட்டேங்க. அப்படியே பார்க்குறதா இருந்தாலும் சரி, இனிமேல் தயவு செஞ்சு மைவித்ரியில் அந்த இதை ஓரங்கட்டி வச்சுட்டு இன்னும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. நம்பாதீங்க. அந்த இதை இழந்துருங்க. சரிங்களா? வைக்கிறேன். இது பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை.